ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே அகாடமி சேனல். சரி த்ரெட், அதாவது சர்தோஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் லைன் பார்த்துட்ருக்கோம். சரி யூஸ் பண்ணி பார்டர் லைனில் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம 3 லைன் பார்டர் ஸ்டிச் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பார்டர் லைன் சிக்ஸாக் ஸ்டிச் பற்றி பார்த்தோம். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்டர் லைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சிக்ஸாக் யூஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம். அது எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு லைன்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்பயும் போல் ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 லைன் போட்டுக்கிறேன். இது பிகினர்ஸ்க்காக மட்டும் இல்லை, எப்போ நம்ம எந்த ஆரி ஸ்டிச் நம்ம போட்டாலுமே அதுக்கான ஸ்ட்ரைசிங் ஒர்க்கோ இல்லை அதுக்கான டிசைன்ஸோ நம்ம வந்து அதில் கிளாத்தில் வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம டிசைன் போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எப்பயும் மாறாது. நம்ம வெறும் கையிலே போடுறப்ப கண்டிப்பாக டிசைன்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து லைன் இல்லை அப்படின்னா ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறமா ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 லைன் 1/2 இன்ச் தூரமாக போட்டுக்கலாம். இது நம்ம நெருக்கமாக போட போகிறதில்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் தூரமாக அந்த லைனை நான் போட்டிருக்கேன். எப்பயும் போல் ஸ்டார்டிங் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பார்த்து நம்ம எப்போ இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எடுப்போம். இப்போது ஜிக்ஸாக் போடுறது அப்படின்னால டக்குன்னு உடனே நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. காரணம், இந்த நாட்டோட லூப் வந்து தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். எப்பயுமே ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த லூப் வந்து சடனாக நம்ம இப்படி கொண்டு போய் இன்னொரு ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த லூப் மேலே தூக்கிட்டு வரும். காட்ட பாருங்கள். இப்போ நம்ம இதை இப்படி போடுறோம் அப்படின்னா, இதை இங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த லூப் வந்து கேப் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் தூக்கிட்டு வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்டியாக ஒரு ஷார்ட் நாட் போட்டதுக்கப்புறமா வராது. அதே போல் இந்த சரியா மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம். ஒரு பெரிய லாங் ஸ்டிச், நியர்பை சின்னதாக ஒரு ஸ்டார்ட் ஸ்டிச். இப்போது இந்த பக்கம் சரி வராது, இந்த நாட் கரெக்டாக அமையும். இப்போ பாருங்கள், ஜிக்ஸாக் நம்ம எப்போ ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணாலுமே இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கீப் அப் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜிக்ஸாக் லைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணால் இதுக்கு நம்ம மேலே இன்னொன்று இந்த மாதிரி நம்ம 8 போகிற மாதிரி இல்லை ட்ரையாங்கிள் போகிற மாதிரி இன்னொரு ஸ்டிச் கூட நம்ம போட்டுக்கலாம். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக இது நம்ம ஈக்குவலாக நேராக தான் போட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிறத இதை நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ தான் டிசைன் வந்து மாறாமல் அதே மாதிரி அழகாக இருக்கும். அவ்வளோதான், என் நாட் போட்டு நம்ம முடிச்சோம். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுட்டு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.